அத்தனை வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. அத்தனை வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ நானு. இனிமே ஒன்னு நம்பி நெத்தியில பொட்டு வைப்ப மாத்தி கொடுமை. இனிமே ஜாலியா தேவதை மாதிரி வாழ போறேன் நானு. அவனா நீ ஒருவேளை அவர் நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? செத்துறணும், சத்தியம் செத்துறணும். அறிவில்லை உனக்கு? எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும் கேட்டா தளபதி தானே. இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. தளபதி தானே செத்துரும்னா. உண்மையை சொல்றேன், சத்தியமா தளபதி தான். பைத்தியம் முட்டி கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சுடா. ஏன்னா பயில சொல்ல எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். அவர் பார்த்துட்டு பாரு, ஏதாவது சொல்லுங்க. நீ தானே அடுத்த சிஎம் போதுமானா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? நான் இருக்கேன், நான் தம்பி விட்டு தர மாட்டேன். நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஏன் 2 செம்பிள நிக்கிறார் அப்படின்னா 2 தொகுதியில நிக்கிறார் அப்படி. குடிச்சிருக்கியா இல்லையா? குடிச்சிருக்கியா இல்லையா? அவனுக்கு ஓட்டே இல்லடா. சைதாப்பேட்டையில் நாளை தாவைக்கா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேங்க் நாள் ஒரு நாள் லீவு, மொத்தம் 10 நாள் லீவு. இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம். இந்த மாசம் ரொம்ப மோசம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்த பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்ற சட்டம் பண்ணாம நிக்கிறேன். நானே தெளிச்சுக்கிட்டேன் பாரு. இந்த தொகுதி எம்எல்ஏ வர்றேன், ஒரு போஸ்டர் காணா, ஒரு கட் அவுட்ட காணா, ஒரு வினையில காணா, ஒரு சால்வைய காணா, ஒரு சந்தன மாலைய காணா. என்னையா எலெக்ஷன்ல தோத்துட்டு பைத்தியக்காரன் ஐட்டம் போல இருக்கு. நம்ம எல்லாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்து எடுப்போம், புக் வைப்போம், உட்கார்ந்து சாப்பிடுவோம், தட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆனா ஒருத்தர் டேபிள பார்த்தாலே நான் உள்ளதான் பூந்து போவேன்னு அடம்பிடிக்கிற ஒருத்தர் தான் தவழ்ந்து தான் போவேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி தவழ்ந்து போவார் தெரியுமா? எதிர்க்க இருக்கவங்க பயந்து ஓடுற அளவுக்கு தவழ்ந்து போவார். டேபிள பார்த்தா விட மாட்டாங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். வேற எங்க பிரச்சாரங்கள், இதை தாண்டி வேற பிரச்சாரங்கள், அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் வேற எங்க இருக்கு சார்? அது உங்களுக்கு காவல்துறையிட்ட அனுமதி வாங்கின பிறகு எல்லாமே உங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்ததா சொல்றாங்க. கை கட்ட வரலையா? காவல்துறை தரப்புல கொடுத்துட்டேன்றாங்க. இருங்க. அதுக்கு தான் இந்த பிரஸ் மீட்டே நம்ம வச்சுக்கிறது இல்ல. இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். அம்மா மாரியம்மா தாயே, அம்மா, ஐயோ, ஐயா, ஐயா, இது இல்லைங்க, இவரே ஐயா. ஐயாவா?
அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காரு பாருங்க. பிஜேல அப்படியே இருக்குங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு தேவையா? என்னமோ இவங்களுக்கு வழிஞ்சு விழுந்து விழுகிற மாதிரி எல்லாரும் விழுகணுமா? அதுகளுக்கு என்னன்னு தெரியாது. அதுகளுக்கு அதிமுக துண்டை கழுத்துல போட்டு விட்டு கத்துங்க கத்துங்க, இதான் கத்து 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 கத்து. என்னைய என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவின் வேட்பு மனுவிற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பதான் வந்திருக்குது. நேற்று பெய்த மழையில இந்த காலம் குதிக்குது. அவர் என்னை பத்தி விமர்சனம் செய்யறார். நேற்று பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் அப்படின்றாரு. அதாவது ஒருத்தர் திட்டும் போது கூட பாத்தீங்கன்னா காலுங்கிற வார்த்தை வர மாதிரி தான் திட்டுறாரு. அவருக்கும் காலுக்கும் அவ்வளவு பொருத்தம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. உயிரை வாங்கலாம் உதயநிதி அப்படின்ட்டாரு. இப்ப பேசிருக்காரு, எனக்கு அவர் உயிரை வாங்கலாம் கிடையாது. தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க, பிபி மாத்திரை போட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் ஆயுளோட உடல் நலத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என்னுடைய ஒரே ஆசை தான், நீங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கும் அதிமுகவுக்கு. அப்பதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ரொம்ப வருஷம் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? 2026 தேர்தலில் விஜயநாதன் ஜெயிக்க போறா, அவருக்கு வாட்டு போட்டுருங்க கண்டிப்பா. रुको जरा सबर करो. விஜயநாதன் யாரு யாரு தெரியாதா? மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணிலே கால் வைத்தவுடனே இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனோட இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படி இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் டேய், எங்க கீழே கிடக்கிறது எடுக்க போறியா? கட்டண போட்டு காசு கொடுத்து வாங்கி கொடுறா. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? அவனா எதுக்கு கட்சிக்கு வந்து இது பண்ணுங்க? விஜய் தான் சொல்றேன் நான். 10 விசா பொருளும் கிடையாது. கொரோனா வந்தது, வெளியே வரவே இல்லை. வெள்ளம் போச்சு, எதுக்கும் வெளியே வரல. இப்போ வந்து நான் கட்சிக்காரன் என்னத்தை வந்து என்ன பண்ண போறாரு அவரு? அசிங்கப்பட்டேடா, உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா விடுறா. நேற்று இந்த இமேஜ் பார்த்ததுல இருந்து ரொம்பவும் ஒரு ஹாட் ஃபீலிங்ஸா இருந்தது. அண்ணா, உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு எனக்கே தோணுச்சு. மக்களுக்காக சேவை செய்யறேன், நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படணும்னா உங்க மேல எவ்வளோ பழி, எவ்வளோ ஒரு குறை சொல்லு, எவ்வளோ தூரம் வச்சிருக்காங்க குற்றச்சாட்டு. பட் இதெல்லாம் தாண்டி நீங்க எங்களுக்காக தான் வந்திருக்கீங்க, எங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னா முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.